யமுனா படிக்கணுன்றதுக்காக சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல நிவினும் அவங்கள தனியாகவே அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பார்த்த விஜயும் யமுனாவை இப்படி தனியாக அனுப்பி வைக்கிறது அவ்வளோ சரியா இல்லைன்னு சொல்ல, ஆனால் நிவினும் யமுனாவை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இதை பார்த்துட்டு விஜயும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, குமரனும் அது உங்களுக்கு புரியாது பிரதர், யமுனா இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, விஜயும் ஏன் அவள் அப்படி என்ன பண்ணுறா, என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாங்க. ஆனால் நிவினும் அது அப்படின்னு சொல்லிட்டு எங்க யமுனா தாமலையும் காவேரி மலையும் சந்தேகப்படுறான்னு சொன்னால் விஜய் வருத்தப்படுவாங்களோ இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, மாமியார் மருமக சண்டை தான் சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் வீட்டுக்கு போன யமுனாவும் கொலை வெறியோட நிவின்காக காத்துட்ருக்காங்க, படிக்கவே இல்லை. பட் இந்த பக்கம் அவங்களோட அம்மா சாரதா இந்த மாதிரி விஜய் வசதியான வீட்டுப்புள்ள, அவனை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காவேரி தங்கியிருக்கிற ரூமு கொஞ்சம் வெக்கையாக இருக்கும்னு சொல்லிட்டு கங்காவோட ரூமுக்கு வந்துட்டு இங்கே அந்த தம்பியை படுக்க வச்சுட்டோமான்னு கேட்க, உடனே கங்காவும் சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கா நாங்கள் ஹால்லையே படுத்துக்கிறோன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும் இல்லை நீங்கள் காவேரியோட ரூம்குள்ளே படுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா கங்கா ஆமாம் இவர் ரொம்ப பெரிய ஆளாக கூட இருக்கலாம், அதுக்குன்னு என் புருஷனை அந்த மாதிரி வெக்கையில் படுக்க வைக்கிறதுலாம் அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியலல்ல, ரொம்ப தான் ஓவராக போகுதுன்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் அதை வெளியே சொல்லிக்காம வேண்டாமா நாங்கள் ஹால்லையே படுத்துக்கிறோன்னு சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே வந்த விஜய்கிட்டையும் குமரன் கிட்டேயும் இந்த மாதிரி சாரதா நீங்கள் கங்காவோட ரூம்குள்ளேயே படுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயோ ரொம்ப தெளிவா என்னால் யாரோட ரொட்டீனும் கெட வேண்டாம், என்னோட போர்ஷன் காலியாக தானே இருக்குது, நானும் காவேரியும் அங்கே இருந்துக்கிறோம், அங்கே எங்களுக்கு ப்ரைவசியும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோதான் சாரதா அவங்கள கட்டாயப்படுத்தினாலும் விஜய் அவங்க எடுத்த முடிவில் தெளிவாக இருந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே காவேரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன நிவினை நிற்க வச்சு யமுனா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க, நிவினும் கடுப்புலையே உனக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியாதுடின்னு அங்கேருந்து போகிறாங்க. உடனே யமுனாவும் காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னா அதை அவன் புருஷன் தானே பண்ணணும், நீங்கள் எதுக்காக பண்ணீங்கன்னு மறுபடியுமே கேவலமான கொஸ்டின்கள் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் மேலே தப்பு உங்கள் மேலே இல்லைனா நீங்கள் எதுக்காக இப்படி தப்பிக்க பார்க்கணுன்னு கூட நிவினை ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால நிவின் செம்ம கடுப்போட உள்ளே போகிறாங்க. ஸோ காய்ஸ், இந்த முட்டாள் யமுனாவுக்கு எல்லா உண்மையையும் கண் முன்னாடியே காட்டினாலும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அவங்களுக்கு ஒரு செருப்படி பதிலை காவேரியும் சரி விஜயும் சரி சேர்ந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பாவம் அப்பாவே நிவினோட வாழ்க்கை யமுனாவால் கெட்டு போயிட்டுருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?